தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? சாயங்காலம் ஆச்சு. காலையில் போனவப்பா இப்போதான் வரா பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு. இதெல்லாம் வர நேரமா? பாரு என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு தண்ணியில் எங்கே போய் ஆடிட்டு வந்தாலோ ஆடிட்டு வந்திருக்கா அப்படின்னா தொப்பையை நினைஞ்சிக்கிட்டு. இதுதான் வந்து ஒரு குடும்ப பொம்பளைக்கு அழகு. இதெல்லாம் நீ கேட்க மாட்டேல்ல சபரி? ஒழுங்கா இப்போ நீ என்னன்னு கேட்குற? இவ என்னடானா என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட கேட்காம கொள்ளாம அவ பாட்டுக்கு போறா சொல்லாம கொள்ளாம. எவ்வளவு திமிரு என்னன்னு கேளுப்பா. என்ன சௌந்தர்யா இதெல்லாம்? அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? எதுக்கு எங்க போயிருந்த? இப்படி நினைச்சிட்டு வந்திருக்கிற? குழந்தைங்களும் நினைச்சு கொண்டுட்டு வந்திருக்க. நல்ல வேளை அவங்கள துணி மாத்தி விட்டாச்சு, உள்ள அனுப்பி விட்டேன். நீ என்ன இப்படி வந்து நின்றுருக்குற? இதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்க. ஆமா, சும்மான்னு இல்லாம வீட்டில் சும்மா இருக்க வேண்டியதானே? எங்க போயிருந்த? ஆ நல்லா கேளுங்க. அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் என்கிட்ட வந்து கேள்வி கேட்பீங்களோ? ஆஹா, நல்லத்தான், ரொம்ப தான். வீட்டில் மிஷினு ரிப்பேரு. நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் 2-3 நாளாக. நீங்கள் சாரு கிளம்பி கிளம்பி போயிடுறீங்க. நான் லீவு நாளில் தாண்டி பார்க்க முடியும். என்னால் இப்போ அது என்னென்னு பார்க்க முடியாது, சரி பண்ண முடியாது. ஆளுங்களை வர சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வீட்டில் துணி சேர்ந்துக்கிட்டே கிடக்குமா? அதெல்லாம் யார் துவைப்பா? அவங்க அம்மா துவைப்பாங்களா? நான் தானே துவைக்கணும். அதனால தான் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இங்கே தோட்டத்துக்கு போனாங்க. லட்சுமி அக்கா தோட்டத்தில் போய் விளையாண்டுக்கிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பிள்ளைங்களும் ஆட்டம் முடிச்சுங்க. அதுங்களும் வீட்டிலே தானே கிடக்குதுங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டு துணியெல்லாம் துவச்சி எடுத்து போட்டுக்கிட்டு வந்தால் இன்னையவே நிற்க வச்சு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. இனிமேல் நான் உங்கள் துணி துவைக்க மாட்டேன். இனிமேல் நீங்களே துவச்சிக்கோங்க. நீங்களாச்சும் உங்கள் அம்மா வச்சு நீங்கள் யாரை வேணால் வச்சு துவச்சிக்கோங்க. நான் துவச்சி போகிறனால தானே இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க. இனிமேல் உங்களுக்கு நான் வீட்டில் வேலையை செஞ்சு கொடுக்க மாட்டேன். என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம். என்னம்மா இப்படி சொல்றா? துணித்தைக்கு தான் போயிருந்தாளா? நீங்க தான் என்கிட்ட ஆட்டம் போட போயிட்டா எங்கேயோ பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வேற போயிருக்கிறா அப்படி இப்படின்னு சொன்ன. இவ என்னடானா நம்ம துணி தைக்க தானம்மா போயிருக்கிறா. என்னம்மா நீ நீ சொன்னதை கேட்டு நானும் அவளை பேசிவிட்டேனே. என்னம்மா அவ எதுவும் வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்றாளே, இப்போ என்ன பண்றது சொல்லு. அது வந்து இல்லப்பா, அவ அது வந்து துணி தான் தைக்க போறேன்னு சொன்னா. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம போயிட்டாலேன்னு தான் நான் சொன்னேன். அதுக்குள்ள நீ பிடிச்சி திட்டிட்ட. சரி சரி விடு. மருமகளே, இப்படி ஈரத்தோட்டில் நிற்க கூடாதுமா. நீ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றப்போ நான் போய் டிஃபன் செஞ்சுக்கிறேன். நீ போய் சாப்பிடுங்க. போடா நீ போடா. உள்ள போய் வேலையை பாரு. இதெல்லாம் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு விடு விடு. இதுக்கு போய் எதுக்கு வச்சுக்கிற? போய் வேலையை பாருப்போ. என்னம்மா நீ சொல்ல போய் தானம்மா நான் கேட்டேன். சரி இப்போ நான் அவங்க 2 பேருக்கு சண்டைக்கு நடுவில் நான் வரலப்பா. நான் போகிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஆஃபீஸ் ஒர்க்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. நான் போய் இதை பார்க்குறேன். போடா போடா போய் அதை பாருடா. நான் அதெல்லாம் சொன்னேன்னா போய் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு வந்து மருமகள் சத்தம் போட்டுட்டு இருக்கிறேன். விடு போய் வேலையை பாரு. அடி பாவி கிளவி, என்னென்ன பேச்சு பேசிவிட்டு உன் மவங்காரனை ஏற்றி விட்டுட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரியா பேசுகிற? நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே பிளேட்டை திருப்பி போடுறல. ச்சே, சரியான தாய் கிளவி தான் நீ. உன்னைய கவனிச்சுக்கிறேன். இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன மருமகளே நின்றுட்டே இருக்கிற? போ போய் குளிச்சுட்டு வேலை பழப்ப பாரு. நான் போய் டிஃபன் செய்கிறேன். பசங்களுக்கு பசிக்கும்ல. போ போ நான் பார்த்துக்கிறேன். ஆ சரி சரி போகிறேன்ட்ட. ரொம்ப உங்களுக்கு நல்ல மனசத்தை நல்ல டிஃபனாக செய்யுங்க. இட்லி ஊற்றாதீங்க, எனக்கு பிடிக்காது. தோசையாக ஊற்றுங்க, அதுதான் எனக்கு பிடிக்கும். சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன். அதுக்குள்ளே வரத்துக்குள்ளே சுட சுட தோசையை ஊற்றி வச்சு தக்காளி சட்னி அரைச்சி வைங்க, வந்துடுறேன். ஓஹோ, இந்த மகாராணிக்கு தோசை ஊற்றி சுட சுட இதில் தக்காளி சட்னி வேறு அரைச்சி வைக்கணுமாமே. செய்வேன் செய்வேன். அடி நீ நல்லா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிற நீ. அவன் இன்னும் நல்லா ஏற்றி விட்டுருக்கணும். அவன் என்னடானா என்னை வச்சுக்கிட்டு ஏன் முன்னாடி கேட்குறான். தனியாக கூட்டிகிட்டு போய் நல்லா திட்டி அடிப்பான்னு பார்த்தா என் முன்னாடியே கேட்டு நல்லா என்னையும் கூத்து விட்டுட்டான். கடைசியில் அவன் என்னடானா உங்களுக்காக தான் போனேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாளே. மாட்டாமி அடி போயிடுவதுலையும் மாட்டும் போது நீ கவனிச்சுக்கிறேன். இவளுக்குலாம் நான் போய் தோசை விட்டு கொடுக்கணுமாமே. சே, எல்லாம் என் தலையெழுத்து. என்ன பண்ணுறது? இன்னைக்கு ஒரு நாள் செய்யலைன்னா நாளையிலேருந்து தீவை வேலை செய்ய மாட்டான். போய் செஞ்சு தொலைகிறேன். தினேஷ் நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம், போகலாமா? ரோஸ்லினும் திவ்யாவும் கூட ரெடி ஆகிட்டாங்க. வா போகலாம். ஷாப்பிங் போகலான்னு சொல்லியிருந்தல, மாலுக்கு தானே, அங்கே போகலாம். காரில் தானே வந்திருக்க? ஆமாம்மா, அங்கே தான் போகணும். ஏன்னா அங்கே தான் கார் பார்க்கிங் இருக்கும் மெயினாக. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் ஷாப்பிங் பண்ண முடியும். அங்கே போகலாம் வாங்க. கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால தான். சரியா, வா போகலாம். நாங்களாம் ரெடி ஆகிட்டோம், வா போகலாம்.
வா சூப்பராக இருக்கே, வேற லெவலில் இருக்குடி, செம்மையாக இருக்குது. எவ்வளோ கடைங்க பாரு, ஃபுல் ஏசி தான்ல, சூப்பராக இருக்குடி. மாலுக்கு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் வேறு சின்ன சின்ன மாலுக்கு, பட் இந்த லெவலுக்கு இல்லை. இது பயங்கரமாக இருக்கே, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் போல இருக்கு உள்ள. இங்கே பாரு, எல்லா ஷோரூமுமே இருக்குது, பிராண்டட் திங்ஸ் எல்லாமே. அதனால தான் மேக்ஸிமம் எல்லா பீப்புளுமே இந்த சென்னையில் வசிக்க ஆசைப்பட்றாங்க போல இருக்கே. அதனால தான் எல்லாம் இங்கே இருப்பாங்க போல இருக்குது. ஈஸியாக வேணுன்னா எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊர்லலாம் இதெல்லாம் கிடைக்குமா, கஷ்டம்தான். என்ன ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம், பட் இந்த மாதிரி நேரில் வந்து வாங்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா, சூப்பராக இருக்குது. போ அம்மா, ரோஸ்லின் திவ்யா, இங்கே ஒரு மசாஜ் சென்டர் இருக்குது. நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் வரீங்களா? போய் மசாஜ் பண்ணிக்கலாம். இல்லை பெரியம்மா, வேண்டாம், எனக்கு வேண்டாம், நான் வரல. ரோஸ்லின் நீ போறியா? இல்லை எனக்கும் வேணாம் ஆண்டி, நான் இங்கே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்குறேன், நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிட்டு இருங்க. அப்படியாம்மா, சரிம்மா, எப்படினாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். அதனால் நீங்கள் போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க. நான் இங்கே இருக்கேன், என்னால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது பார்த்துக்கிங்களேன். வேணுங்கிறதெல்லாம் வாங்கியாச்சு இல்லை, ட்ரெஸ் எல்லாம். அதனால் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க. இப்போ தினேஷ் பத்திரமா உங்களை கூட்டிகிட்டு வாண்ணா, பத்திரம் பார்த்துக்கோ. ஏம்மா நீ வரலையா? நீ வாமா எங்க கூட. இல்லைப்பா, கால்லாம் வலிக்கும், நல்லா அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது போகலாம். என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளைங்க இப்போ தானே இங்கே வந்திருக்குங்க, அதுங்களும் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படும்ல, அதனால் கூட்டிகிட்டு போனி. நான் இங்கே கொஞ்சம் நேரம் மசாஜ் சென்டரில் இந்த மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா, பார்த்து பத்திரம். சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு, நாங்கள் போயிட்டு வரோம். ஹே, ஹாய் ஹவுஸ் இது இங்கே கூட இருக்கா? போகலாமாண்ணா? ரோஸ்லின் போகலாமா? ஐயோ, இதெல்லாம் நான் வரலப்பா, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ரோஸ்லின், வாங்க போகலாம். அதான் நாங்கள் இருக்கோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க உள்ளே போகலாம். சரி, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்கன்னு வரேன். விட்டுட்டு போயிட்டீங்க, அவ்வளோதான் உங்களை 2 பேத்தையும். அந்த எலும்பு கூட பார்த்தீங்களா, இவ்வளோ பயமாக இருக்குன்னு. என்னால் முடியல, நான் தான் ஃபஸ்ட்டே வரலன்னு சொன்னேன்ல. இங்கே பாருங்கள் எவ்வளோ கோரமாக இருக்குன்ட்டு. ஐயோ, இதில் என்ன, எப்படியாவது வெளியே போகணும், சீக்கிரம் எங்களை வெளியே கூட்டிகிட்டு போங்க. என்ன இவ்வளோ பெரிய பொண்ணாக இருந்துட்டு இதுக்கு போய் பயப்படுற? நீ ரொம்ப பார்த்தோன்னே தைரியசாலின்னு நினச்சினே. ஃபஸ்ட்டு என்னை பார்க்கும்போது அடிக்கிற மாதிரி என்னை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. இப்போ என்ன இதுக்கு இப்படி பயப்படுற? சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போகலாம் வாங்க. ஐயோ, அங்கே பாருங்க, மம்மிலாம் இருக்குது. எங்களை தயவு செஞ்சு என்னை வெளியே கூட்டிகிட்டு போயிடுங்க, ப்ளீஸ். எனக்கு பயமாக இருக்குது தினேஷ். எனக்கு பயமாக இருக்குது. ரோஸ்லின் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. என்னை பாருங்கள், இங்கே பாருங்கள், என் கையை பிடிச்சிக்கோங்க, ஒன்றும் இல்லை, வெளியே போயிடலாம் வாங்க. வெளியே போகிற வழி அந்த பக்கம்தான், பயப்படாதீங்க, என் கூட வாங்க போகலாம். இப்போ ஓகேவா? நார்மல் ஆகிட்டிங்களா? தண்ணி வாங்கி கொடுக்கட்டுமா? வாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். அப்படி ஒன்றும் தெரியலையே பார்த்தா. ஏன் நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்லை, நீங்கள் வெளியே வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் கையை விடாமல் பிடிச்சிட்டே இருக்கீங்க, அதுதான் கேட்டேன். வந்து விழுந்தேன் ஒரு நொடியில், என் எதிர்காலம் நீதான் என்று ஏதும் சொல்லுதே. ரோஸ்லின், ஹலோ மேடம், என்னாச்சு? போகலாமா? வாங்க போகலாம். போகலாம்டி, போகலாம். வா போகலாம். வாங்க போகலாம். ரோஸ்லின், அங்கே பாரு ஐஸ்கிரீம். ஓகே, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்னு சொல்லுங்கள். எனக்கு பட்டர் ஸ்காட்ச். எனக்கு எதுவும் வேணாமா, நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதா? அப்படிலாம் இல்லை, இப்போது சாப்பிட தோணலை, இப்போது எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட தோணலை. சரி ஓகே, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சக்தி போகிற மாதிரி தெரியுது. ஆமாம், சக்தி தான். ஹாய் சக்தி, இங்கே பாருங்க. அட நம்பாலு, ச்சே, கடவுள் கன்ஃபார்மாக இருக்கான், அதனால தான் இவளை என் கண்ணில் காட்டியிருக்கான். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன், எப்படிரா இவளை பார்க்காம ஒரு நாள் இருக்க போகிறோம், சண்டே வேற லீவு, ஆஃபீஸ்க்கு வரமாட்டாளேன்னு நினச்சேன். அதுக்குள்ள
அவளே பார்த்து என்னை கூப்பிட்டுட்டா. ரொம்ப நல்லதாக போச்சு. இப்போ மாலுக்கு வந்தது கூட ஏன்டா இன்னைக்கு மாலுக்கு வரணுமா அப்படின்னு இருந்துச்சு. ஃப்ரெண்டுக்கு எதோ gift வாங்கலான்னு வந்தேன். பார்த்தா இங்கே இப்படி ஒரு gift கிடச்சிருக்கு. ம் எல்லாம் நம்மளோட நல்ல நேரம் தான் சக்தி. சூப்பர். ம் போய் பேசுவோம். திவ்யா, இங்கே என்ன பண்ணுறீங்க? யார் கூட வந்தீங்க? தனியாவா வந்தீங்க? ஆ இல்லை சக்தி, சும்மா தான். நான் ரோஸ்லின் அப்புறம் அண்ணா பெருமை எல்லோரும் வந்தோம். ஜஸ்ட் ஷாப்பிங்காக வந்தோம். பார்த்தா நீங்கள் இங்கே இருக்கீங்க. அதான் கூப்பிட்டேன். சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. சாச்சா, டிஸ்டர்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இங்கே தனியாக தான் வந்தேன். ஃப்ரெண்டுக்காக gift வாங்கலான்னு வந்தேன். ஆனால் பார்த்தா இங்கே நீங்கள் இருக்கீங்க. அம், சரி வாங்க. என்ன ஐஸ்கிரீம் கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க? யாருக்கு? ரோஸ்லின்கா? இல்லை, உங்களுக்கு தான் வேணுமா? ம் கொடுங்க. கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நான் வாங்கிக்குவேன்ப்பா. சரி இந்தாங்க பிடிங்க, நான் இன்னொன்று வாங்கிட்டு வரேன். இல்லை இல்லை வேண்டாம், நான் சும்மா தான் சொன்னேன். யாருக்கு வாங்குனீங்க? இல்லை, ரோஸ்லின்காக தான் வாங்கினேன். அங்கே தான் இருக்காங்க, வாங்களே மீட் பண்ணலாம். எங்கள் பெரியம்மாவும் எங்கள் அண்ணாவும் கூட இருக்காங்க. ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்களே. ம் ஷோர் கண்டிப்பாக வரேன். வாங்க போகலாம். ரோஸ்லின் இங்கே பாரு யார் வந்திருக்காங்கன்னு. சக்தி, நீங்களும்? நீங்கள் எப்படி இங்கே? திவ்யா சொன்னால உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எப்படி வந்தீங்க? ரோஸ்லின், சில். அவங்களாம் என்னை இன்வைட் பண்ணல. நானே தான் வந்தேன். இங்கே என் ஃப்ரெண்டுக்கு gift வாங்குறதுக்காக வந்தேன். அப்போ தான் எதாச்சியாக திவ்யா என்னை பார்த்தாங்க. நீங்கள் எல்லாம் ஃபேமிலியாக வந்திருப்பீங்க போல இருக்கு. நான் தான் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனும். சே அதெல்லாம் இல்லை. இவங்க தான் ஃபேமிலி. நான் வந்து ஜஸ்ட்டு இவங்க வீட்டில் பெயின் கெஸ்ட்டாக தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வரலாம் எப்போ வேணாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட்டு கேட்டேன் அவ்வளோதான். அட என்ன ரசூல் இப்படி சொல்கிறேன்? அப்போ நாங்களாம் உன் ஃபேமிலி கிடையாதா? அட இவ்வளோ நாள் நல்லா தானே உன்னை பார்த்துக்கிட்டேன், ஃபேமிலி இல்லைன்னு சொல்லிட்டு போசுகன்னு போ. எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. ஐயோ ஆண்டி, அப்படி சொல்லலை. அவரை கேட்டதுக்காக சும்மா எக்ஸ்ப்ளனேஷனுக்காக சொன்னேன். மற்றபடி உங்களெல்லாம் நான் அப்படி நினைக்கவே இல்லை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எப்படி ஒரு அத்தை இருந்தால் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எனக்கு எல்லாமே பண்ணுறீங்க. அதை விட அதிகமாகவே எனக்கு செஞ்சுருக்கீங்க. எனக்கு ஒரு அத்தை இல்லைன்னு நான் ஃபீலே பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்னை பத்திரமா நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க ஆண்டி. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, அப்படி சொல்லலை நான். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு. பெருமா, இவர் தான் எங்கள் ஆஃபீஸோட சிஇஓ சக்தி, மேனேஜிங் டைரக்டர் ப்ளஸ் சிஇஓ. இவர் ஆஃபீஸில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஓ அப்படியா? சரி வாப்பா நல்லா இருக்கியா? ஆனால் உன்னை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி எனக்கு தோணுதே. எங்கேயோ உன்னை பார்த்துருக்கேன். ஊர் இங்கே நம்ம சேலமா நேட்டிவு? ஐயோ பெருமா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அவர் இங்கே எங்கள் கம்பெனியோட சிஇஓ. அவரை நீங்கள் எங்கேயாவது வேற எங்கே பார்த்துருக்க முடியும்? நம்ம ஊர்லலாம் அவரை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்ன சக்தி? ஆமாம்மா, மேபி என்னை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. சேலமுக்கு நான் அடிக்கடி போவேன். அதனால நீங்கள் பார்த்துருப்பீங்களா இருக்கும். அங்கே எங்கேயாவது வந்திருக்குப்ப. அதுதானே பார்த்தேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நம்ம ஊருக்கார பையலாக இருப்பானோன்னு நான் நினச்சேன். சரிப்பா, பரவாயில்ல. எங்கே பெரிய கம்பெனியாக எடுத்து நடத்திக்கிட்டு இருக்க, இவ்வளோ பேரை வேலைக்கு வச்சுருக்கிறியே, பெரிய விஷயந்தான். ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் என்ன? சரி ஓகேங்க ஆண்டி, நான் வரேன். சக்தினா இந்த சக்தி குரூப்ஸ் அண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியோட சிஇஓ பண்ணீங்க? ஆமாம் ப்ரோ, அந்த கம்பெனி தான். ஆமாம், அதுவா? அது ரொம்ப பெரிய கம்பெனியாச்சே. அதில் கூட இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஷேர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப க்ரோத் வேல்யூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அந்த கம்பெனியோட சிஇஓ தான் நீங்களா? ஓகே. வாங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வீட்டுக்கு. என்ன எல்லோரும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் உங்களை வீட்டுக்கு. கன்ஃபார்மாக வாங்க ஒரு நாள். ஷோர் வரேன். உங்கள் பேர்? என் பேர் தினேஷ். நான் ஏபிசி ப்ரைவேட் லிமிட்டடில் ஜாவா டெவலப்பராக இருக்கேன். ஓ ஓகே கண்டிப்பாக நான் வரேன்.
ஏபிசி ப்ரைவேட் லிமிட்டட்னா அங்கே அடையார் பக்கத்தில் இருக்கேன் அந்த கம்பெனி தானே. அப்போது நீங்கள் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வரீங்களா டெய்லியும்? ஈசிஆர்லேருந்து அடையார் வரைக்கும்? இல்லை, அவ்வளோ தூரம் என்னால் இங்கேருந்து டெய்லியும் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இப்போ தான் ரீசெண்டாக அங்கே அடையார்லேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன். ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்தே நான் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். அண்ட் எப்போயாவது வீக்கெண்டில் மட்டும் லீவ் டைமில் மட்டும் நான் இங்கே வந்துட்டு அம்மா கூட அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வருவேன். அதனால தான் அம்மாவும் அப்பாவும் இங்கே ஈசிஆரில் இருக்காங்க. ஓ, ஓகே. அப்போது திவ்யா, நீங்கள் இவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சக்தி, நானும் ரோஸ்லினும் இப்போ ஷீலா பெருமா வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். சரிப்பா, கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். என்ன இப்போ மணி 10 போகுது பற்றியா, நாங்கள் கிளம்புறோம். டைம் ஆகிடுச்சு, இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். சரி, கண்டிப்பாக வா என்ன, நாங்கள் போயிட்டு வரோம். சரி, ஓகே ஆண்டி, நான் வரேன், கண்டிப்பாக போயிட்டு வரேன். ஓகே சக்தி, ஆஃபீஸில் மீட் பண்ணலாம். பாய். பாய் சக்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தேன் சுடரே எபிசோட்ஸ் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது ரிவ்யூஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.